இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை தான். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதே மாதிரி தக்காளி. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன குட்டி அறுவடை தாங்க. ஸோ தக்காளி பழம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருக்கு. இன்னைக்கு இதுதான் நான் அறுவடை செய்ய போகிறேன். ஸோ வாங்க, ரெண்டு செடியிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா காய் வச்சிருக்கு, நல்லா பழுத்து இருக்கு. செடியிலே பழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியுது நல்லா பழுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி இதுதான் அறுவடை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு கொத்து அப்படியே தக்காளி நம்ம பறிச்சிருக்கோம். அப்படியே கழுவிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து இருக்குது. ஸோ பாருங்கள், அப்படியே ஒரு கொத்து தக்காளி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்க மக்களே. ஸோ அடுத்து இந்த தக்காளி, இதிலே பழுக்கட்டும். ஸோ வாங்க, அடுத்த செடி இருக்குது, அடுத்த செடியிலையும் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முள்ளங்கி போட்டு வச்சுருந்தேன், நல்லா முளைச்சிருக்கு. அதே மாதிரி காலிஃப்ளவரும் போட்டேன். ஸோ காலிஃப்ளவரும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த இந்த செடி தான். செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாடி போயிடுச்சு. ஆனால் தக்காளி பழம் பாருங்கள், 2 காய்ச்சி அப்படியே இருக்குது. ஸோ இது இன்னைக்கு இதுவும் பறிச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய். இது செடியிலே பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கு. அதை இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாவும் பறிச்சிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 6 பறிச்சிக்கிட்டேன். பீன்ஸ் இது 2 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எது வந்தாலும் நான் விதைக்காக விட்டுருவேன். அதனால இது நான் அப்படியே விதைக்காக விட்டுருக்கேன். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாவும் நல்லா காய்ச்சி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 நாள் போச்சுன்னா நம்ம இதெல்லாம் அறுவடை செய்யலாம். நிறைய காயும் வச்சிருக்கு. எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய கத்திரிக்காயும் காய்ச்சிருக்கு. ஸோ இது இன்னும் ஒரு 4 நாள் போச்சுன்னா நம்ம இது அடுத்து அறுவடை செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை தான். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதே மாதிரி தக்காளி. ஸோ ஹாப்பி கார்டனிங்.